ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இஞ்சி ஊறுகாய் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 1.5 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சியில் இருக்க மண்ணெல்லாம் போகணுன்றதுக்காக நான் நைட்டே வந்துட்டு எல்லா இஞ்சியும் தண்ணியில் ஊற வச்சு மண்ணெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 200 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா தூளாக சாப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப நல்லா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் வந்துட்டு ஹையில் வச்சு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வதக்குங்க. அப்படின்னா தான் வந்துட்டு நல்லா வதங்கும். இந்த இஞ்சி ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்துட்டு ஜீரண சக்தி இருக்குது இதில். இதை நம்ம சாப்பிட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த இஞ்சி ஊறுகாய் நம்மளுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ஏன் சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்ய சொல்லி திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டில் பசங்க வந்துட்டு ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, அந்த மாதிரினா அவங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு டப்பாவில் பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டோன்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பாட்டில் பசங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இஞ்சி எதுக்கு எண்ணெயில் வதக்குறோன்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இதை அரைக்க போகிறதுனால அரைக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி வதங்கிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து கையில் உடச்சி பார்த்தா நல்லா உடையும். அதுதான் வந்துட்டு அதோட பக்குவம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா 200 கிராம் புளி, அதை வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளி அரைச்சாச்சு. அதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புளி அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த இஞ்சியும் சேர்த்து பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி புளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதிலே வந்துட்டு நான் அரைச்ச இஞ்சியும் சேர்த்து போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இஞ்சியும் அரைச்சி நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு கடாய் வச்சு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இது ஊறுகாய் அப்படிங்கிறதுனால நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணும். அதுதான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. இப்போ வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறமேட்டுக்கு புளி, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு மிக்ஸ் ஆகி தான் நம்ம வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச எல்லா பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆயிலும் இந்த பேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊறுகாய் அப்படின்னு ஒன்று செய்கிறோன்னா அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆயில் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இப்போ நம்ம ஆயில் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய். இது வந்துட்டு என்னடா இவ்வளோ ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஆயில் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் ஊறுகாய் இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த ஊறுகாய் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பார்த்து பொறுமையாக பக்குவமாக தான் செய்யணும். இது வந்துட்டு நீங்கள் பொறுமையாக தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிச்சிடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஊறுகாயை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/2 hour பக்கம் வந்துட்டு நீங்கள் கொதிக்க விடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊறுகாய்க்கு ப்ராசஸ் டைமிங் வந்துட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் நமக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் 1/2 hour கழித்து கொதிக்க விட்டுட்டு வந்து பார்க்குறேன். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஊறுகாயும் நல்லா கொதிச்சு இருக்குது. இப்போ இதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஊறுகாய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடணும். இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பச்சை வாடை நல்லா போகணும். போய் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ தான் வந்துட்டு ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இடையில கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு ஊறுகாய் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டைமில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறேன்னா, நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு புளி அரைக்கும்போது சால்ட் சேர்த்துருப்பேன். அது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அப்போவே சேர்த்துட்டீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஊறுகாய் வந்துட்டு நல்லா சரியான பக்குவத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் நல்லா நான் சொன்ன மாதிரி மிதந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெல்லத்தை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஊறுகாயை ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.